ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பில்லி சூன்யம் செய்வினை எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா, அதை நீங்கிறதுக்காக நம்ம எளிமையான பரிகாரம் பண்ண போகிறோம். அதோட சிம்டம்ஸ் எப்படிலாம் இருந்தால் நமக்கு செய்வினை தோஷம் இருக்குது அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதோட தெரியாமல் கூட இந்த தவறுகளை நீங்கள் எப்போவுமே செய்யாதீங்க. அது என்னென்ன தவறு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டு வரேன். வாங்க. இப்போது செய்வினை செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருவரின் தலைமுடியை வைத்து அவங்களுடைய காலடி மண் மற்றும் அவர்களுடைய நெயில் நகம் இதை வைத்துத்தான் செய்வினை செய்வார்கள். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் பார்க்கும்படியாக தலையை வராதே, அப்புறம் நகத்தை வெட்டாதே, வெறுங்காலில் நடந்து போகாதே அப்படின்னா நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 ரகசியம் இருக்குன்னு அர்த்தங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் பட்டாது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா செய்வினை வைக்கிறவங்க இப்போ எனக்கு செய்வினை வைக்கிறாங்கன்னா என்னோடய தலைமுடியை எடுத்துப்பாங்க, என்னோடய நெயில் எடுப்பாங்க, என்னோடய காலடி மண்ணை எடுப்பாங்க. இதை எடுத்து தான் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு செய்வினை வைப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், நான் உஷாராக இருக்கணும். என்னோடய தலைமுடி அவங்களுக்கு கிடைக்காதபடி நான் பார்த்துக்கணும், என்னோடய நகம் அவங்களுக்கு கிடைக்காதபடி பார்த்துக்கணும், என்னோடய காலடி மண் அவங்களுக்கு கிடைக்காதபடி நான் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும். இனிமேல் பட்டாது புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த பதிவை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சிம்டம்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் அடிக்கடி நடந்ததுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ரேராக நடந்ததுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, போதும், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து சிலருக்கு பொறாமை ஏற்படும். ஓகேவா? அடுத்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிலருக்கு, அதை பார்த்து கூட சிலருக்கு பிடிக்காது. குடும்ப ஒற்றுமையை குலைக்கவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கவும் சிலர் முயற்சி செய்வார்கள். கண்டிப்பாக உண்டுங்க. அந்த காலத்திலையும் உண்டு, இந்த காலத்திலையும் உண்டு. அந்த மாதிரி முயற்சிலாம் நிறைய நடக்குது. அதற்கு அவர்கள் தேர்வு செய்யும் வழிதான் செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், இந்த மாதிரி கர்மாந்திரம்லாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், உஷாராக இருங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தலை வாடுறது, நகம் கட் பண்ணுறது, வெறுங்காலில் நடக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து போயிட்டே இருப்போம். ரோட்லேயோ வீட்லேயோ நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய கட்டை விரல், கால் கட்டை விரல் தடுக்கி ரத்தம் வரும். இந்த மாதிரி இன்சிடெண்ட் அடிக்கடி நடந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு காய் கட் பண்ணும்போது நம்மளுடைய விரலெல்லாம் அடிபட்டுறது, ரத்தம் வர்றதெல்லாம் சகஜம்தான். அது எப்போச்சும் தான் ஒரு தடவை வரும். ஆனால் அடிக்கடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வீட்டில் இருக்கும். அடுத்து சொல்லிகிட்டே வரேன், கேட்டுவாங்க. அப்புறம் நிலைவாசல் கதவில் தலை இடிக்கும். நம்ம வெளியில் கிளம்புறோன்னா டக்குன்னு தலைவாசல் அந்த படியில் கால் தட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோன்னா நம்ம தலை இடிக்கும். நம்ம வீட்டு தலைவர்கள் தலை அந்த தலைவாசலை டக்குன்னு இடிக்கும். இத்தனை நாள்லாம் இடிக்காமல் இந்த மாதிரி பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நடக்குங்க. அடிக்கடி நடக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக எல்லாரும் பயப்படாதீங்க. நான் சொன்னது அடிக்கடி நடந்தால் மட்டும்தான் பிரச்சனை. ரேராக எப்போ ஒரு வாட்டி நம்மளுடைய கவனக்குறைவில் நடந்தால் அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் நம்மளுடைய தப்பு தான். அதுக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் தாங்க மெயின். உங்கள் குலதெய்வம் மட்டும்தான், உங்கள் வீட்டில் உள்ள குலதெய்வம் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்டாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய வாசலில் தான் எப்பவும் காவல் காத்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாங்க. நமக்கு யாரும் செய்வினை செய்துவிடக்கூடாது, வீட்டிற்குள் எந்த தீய சக்தியும் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டு வாசப்படியிலேயே எந்நேரமும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்கங்க. வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வமும் நம்ம வீட்டு வாசல்லே இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் இது தாண்டா அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உஷாராயிடணும். அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்றத நம்ம போயிட்டு அடுத்து அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக பயந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்குன்னு நிறைய வழிமுறை இருக்குது. அதை நீங்கள் மேற்கொண்டு போயிட்டே இருங்க.
அதுக்காக அந்த லைனில் மட்டும் நுழைஞ்சிடாதீங்க எப்போவுமே. மக தப்பு. ஏற்கனவே 2-3 பதிவு போட்டிருக்கேன். அதுலேயே அதான் சொல்லியிருக்கேன், ஒன் வே மாதிரி அது உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா வெளியில் வரவே முடியாது. அதுக்குள்ளே இந்த பிளாக் மேஜிக்லாம் போயிடாதீங்க. நமக்கு ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அந்த டாப்பிக்கில் போயிடலாம். சரி, அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம இப்போது? இன்னும் ஒரு சில ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சிலருக்கு கனவு காண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கனவுல நல்ல கனவும் இருக்குது, கெட்ட கனவும் இருக்குங்க. நல்ல கனவுல நிறைய விஷயம் இருக்குது. கனவு பற்றிலாம் நிறைய இன்னொரு நாளைக்கு பேசலாம். கெட்ட கனவும் இருக்குது. கனவுல என்னென்ன வந்தால் என்னென்ன நல்லது கெட்டது அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இப்போது மாடுலாம் கனவுல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஏதோ சம்திங் ராங். பசுமாடு வந்தாலும் மகாலட்சுமி கடாட்சம், அவங்க பிரச்சனை கிடையாது. காளை மாடு வீட்டிற்குள் நுழைவது போல கனவு கண்டால், சிலருக்கு மாடுகள்லாம் கனவுல வரும். அதுலேயும் இந்த காளை மாடுலாம் வீட்டில் நுழையிற மாதிரி கனவு கண்டானா கண்டிப்பாக வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்புறம் பல்லி, காகம், வீட்டிலலாம் பல்லி இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் துரத்தி விடாதீங்க, அதெல்லாம் அடித்து போட்டுறாதீங்க வெளியிலலாம். நம்ம வீட்டில் பல்லி இருந்தால் நல்ல தேவதையெல்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம். காகம்லாம் ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டிலலாம் ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். அதனால் காகம்லாம் சாப்பாடு வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செவினை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல, அவங்க வீட்டிலலாம் பல்லி இருக்காது. காகம் வீட்டுக்கெலாம் வரவே வராது. அந்த மாதிரிலாம் காகம் வரலன்னா நீங்கள் அப்போவே நினச்சிக்கலாம் ஏதோ சம்திங் ராங், ஏதோ தெரியாத கெட்ட சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதனால் அதோடு பல்லி அந்த வீட்டில் எங்கேயாவது இறந்து கிடந்தால் அந்த பல்லி அந்த துஷ்ட சக்தியால் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு அதாவது தனது உயிரை தியாகம் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். புரியுதுங்களா? பல்லி அந்த வீட்டில் இறந்துருக்குன்னா அதோட உயிரை, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அதோட உயிரை தியாகம் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உஷாராக இருங்க. குலதெய்வம் கோயிலுக்குலாம் அடிக்கடி போயிட்டு வாங்க. அப்புறமா வீட்டு பக்கம் நான் சொன்னேன் இல்லைங்களா, பில்லி சூன்யம்லாம் இது மாதிரி இருந்தால் அவங்க வீட்டு பக்கம் கூட காகம் வராதுங்க. நீங்கள் சாம்பிராணி தூபம் போட்டிங்கன்னா வாசமே இருக்காது அந்த சாம்பிராணி தூபத்தில். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ வாசனையான சாம்பிராணி போட்டால் கூட ஸ்மெல் வராது. இந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டில் தீய சக்தியின் ஆதிக்கம் இருப்பது ஏதோ அறிகுறி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்முடைய வீட்டில் செல்ல பிராணியாக வளர்ப்போம் இல்லையா, நாய், பூனை, கிளி, லவ் பேர்ட்ஸ், அந்த மாதிரி அதுங்களுக்கும் ஆடு, மாடு, கோழி, அந்த மாதிரி எவ்வளோ பெட் அனிமல்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் திடீர்னு இறந்துடும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். மீன் நம்ம வாசலில் வளர்ப்போம் இல்லையா, ஃபிஷ் டேங்க்கில் மீன், அது கூட திடீர்னு இதுவாகிடும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்போவாவது நடந்தால் பிரச்சனை இல்லைங்க, அடிக்கடி நடந்தால் நீங்கள் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த தீய சக்தியின் ஆதிக்கம் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வளர்ப்பு பிராணி உயிர் இழப்பது நமது மனதிற்கு கஷ்டத்தை தரக்கூடியது தான். அப்படி இருந்தால் கூட நம்மை காப்பாற்றுறதுக்காக அந்த வாயில்லா ஜீவன்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அதுங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க, போதும். ஃபீல் பண்ணுங்கள், நம்மளை காப்பாற்றுறதுக்கு அது போயிருக்கு, அதோட உயிரை விட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது நம்ம தெய்வம் நம்மளை ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றுது அப்படின்ட்டு வணங்குங்க, தலை வணங்குங்க. நம்முடைய வீட்டு தோட்டத்தில் நன்றாக செழித்து வளர்ந்த செடிகள் திடீர்னு பட்டு போகும், காஞ்சி போயிடும், ஒன்றுமே இருக்காது, திடீர்னு காஞ்சி போயிடும். இதெல்லாம் செய்வினையின் நமக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அதோட அறிகுறிகள். வீட்டில் துளசி செடி வராது, அருக்கொம்பல் வச்சா வராது, இதெல்லாம் வாஸ்து செடி, இதெல்லாம் தெய்வீக செடிங்க. இதெல்லாம் அருக்கம்புல் இருந்தால் அங்கே பிள்ளையாருக்கெல்லாம் அருக்கம்புல் ரொம்ப ரொம்ப பிடித்தது. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது ஒரே ஒரு அருக்கம்புல் வச்சு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உட்காந்துப்பார் பிள்ளையார். அவருக்கு அவ்வளோ பிடித்தது. ஆனால் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டில் அருக்கம்புல் வராது. இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேங்க. அதனால தான் அனுபவம் பேசுதுங்க. நிறைய அனுபவம் இருக்குங்க, எனக்கு எக்கச்சக்கமாக அனுபவம் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க சொந்த கதையெல்லாம் சொல்லாத. சொந்த கதையெல்லாம் இல்லை, அனுபவம், உண்மையை மட்டும்தான் இந்த சேனலில் நான் சொல்லுவேன். இல்லைனா சொல்ல மாட்டேன். வேஸ்டாலாம் நான் வளவலன்லாம் பேச மாட்டேன். விஷயம் இருந்தால் மட்டும்தான் மெசேஜ் பாஸ் பண்ணுவேன், இல்லையா கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருந்ததுன்னா இப்போ சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுங்க, அடிக்கடி நடக்கும். இந்த மாதிரி ஒருவருக்கு ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினை இந்த மாதிரி செய்யணும், அவங்க கெட்டு போகணுன்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறது நம்மளுடைய காலடி மண்ணை தான் எடுப்பாங்க. அதே மாதிரி நகம். அதனால தான் இந்த மாதிரி தவறெல்லாம் நீங்கள் என்றைக்குமே செய்யாதீங்க. உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு அப்புறம் உங்கள் பசங்க தான். உங்கள் பசங்களுக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நகத்தை வெட்டி கீழே போடாத, அந்த தலையெல்லாம் அப்படி அப்படியே வாரி விடாத, எல்லா முடியும் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு கட்டிட்டு அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது குப்பை தொட்டில் டஸ்ட்பினில் போட்டு அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அங்கங்கே தூக்கி அவங்களுக்கு தெரிகிற மாதிரிலாம் தூக்கி கீழே போடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இந்த செய்வினை கோளாறுகள் இருப்பவர்கள் நிம்மதியாக இரவில் தூங்க முடியாது. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு டாக்டராலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கும். ஏன்னா நோயின்னே அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக உடல் ரொம்ப சோர்வாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஸ்லாம் அந்த க்ளோ இருக்காது. முகம் பொலிவிழந்து போயிருக்கும். அப்படியே எதையோ இழந்த மாதிரி, பறி கொடுத்த மாதிரி, என்னவோ 10 வருஷம் சாப்பிடாத மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க கண்ணு கீழெல்லாம் கருவளையம் அப்படியே டொங்கு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே கண்ணுக்கு கீழே கருவளையம் அதிகமாக இருக்குன்னா ஒன்று தூக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி வரும். நிறைய கம்ப்யூட்டர் இந்த செல்லெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் வரும். அதோட நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் பார்த்துருக்கீங்களா, ஒரு சில கருப்பாக இருக்கும். ரொம்ப இதுவாக பார்க்கும் போதே தெரியும் அது. அந்த மாதிரிலாம் இருந்தால் இமீடியட்டாக அவங்க அப்பப்போ கோயிலுக்கு போய் தீபம் போடுங்க. அதுவும் துர்கையம்மன் கோயில், காளி கோயிலுக்கு, இந்த மாதிரி ஆக்ரோஷமான அங்காளம்மன் கோயில், இந்த மாதிரி ஆக்ரோஷமான கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுங்க. அவங்கள சுற்றிட்டு வாங்க. அமாவாசைக்கு போங்க பாருங்க. அப்புறம் செய்வினையாது அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலெல்லாம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. அப்போவே தெரிஞ்சிடும். என்னங்க, நல்ல சக்தியை விடவாங்க கெட்ட சக்தி ஜெயிக்கும்? கண்டிப்பாக ஜெயிக்காது. நல்ல சக்தி தான் என்றைக்குமே ஜெயிக்கும். கெட்ட சக்தி எவ்வளோ நாளில் ஜெயிக்கும்? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என்றைக்கு இருந்தாலும் நல்ல சக்தி மட்டும்தான் ஜெயிக்கும். அதனால் போயிட்டு அந்த நல்ல சக்தியான ஆண்டவர்கிட்ட போய் விழுங்க, காலில் விழுங்க, பார்த்துப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சாப்பாட்டில் அடிக்கடி கல் இருக்கும், அடிக்கடி முடி இருக்கும் அவங்க சாப்பாட்டில். இந்த மாதிரி செய்வினை தோஷம் வச்சவங்களுக்கு, புரியுதுங்களா? யாருக்கு வச்சாங்களோ அவங்க சாப்பிடும் போது அவங்களுடைய சாப்பாட்டில் அடிக்கடி முடி வரும். எப்படி முடி வரும்னு தெரியாது. அவங்க திட்டுவாங்க, என்ன சமைச்சிருக்க நீ, என் சாப்பாட்டில் முடி இருக்கு அப்படின்வாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃபோ யாரும் சொல்லுவாங்க, இல்லை நான் ஒழுங்காக தான் சமைச்சேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அடிக்கடி சாப்பாட்டில் முடி வரும். வீட்டில் சாப்பிட்டா தான் முடி வரும்னு பார்த்தா ஹோட்டலில் போய் சாப்பிடும் போதும் அவங்க சாப்பாட்டில் முடி இருக்கும். செய்வினை தோஷம் இருந்தால் இதெல்லாம் அறிகுறி. நம்ம குலதெய்வம் நமக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சு கொடுத்துன்னு வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா, அடிக்கடி இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் இந்த செய்வினை கோளாறுகள் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் என்ன பண்ணணும்? குலதெய்வத்திடம் சரணாகதி அடையணும். இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனமுருகி வேண்டணும். அவங்க கோயிலுக்கு போக முடியலன்னா கூட வீட்டில் அவங்கள நினச்சி தீபம் போடுங்க. எலுமிச்சம்பழம் சொன்னேன் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி உக்ர தெய்வத்துக்கெல்லாம் போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போடுங்க. எலுமிச்சம்பழம் அவங்க காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போனால் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போனால் வீட்டில் பிரச்சனைன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ ஃபர்தராக எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே போய் பாருங்கள். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலெலாம் எனக்கு தெரியாதுங்க. என்ன ஒரே வழி, போய் சரணாகதி அடைங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் உங்கள் இஷ்ட தெய்வத்திட்டையும் சரணாகதி அடைங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் துட்டு செலவு பண்ண வேணாம், பயப்பட வேணாம், மற்றவங்க கிட்ட சொல்ல வேணாம், அப்படியே மனசுக்குள்ளே வச்சுன்னு ப்ரெஷர் ஏற்றிக்க வேண்டாம். உங்கள் குலதெய்வத்திட்ட போய் விழுங்க காலில். முடிஞ்சிச்சு கதை. அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கஸ்டடி போயிடுங்க. உங்களை சுற்றி எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வராமல் அவங்க பார்த்துப்பாங்க நம்மளை. ஒருத்தவங்க நம்ம கெட்டு போகணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கே ரிப்பீட் ஆகும் இல்லையா? வினை விதைத்தவன் வினையறுப்பான். அவன் நல்லது நினச்சா அவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். அது மாதிரி நம்ம கெட்டு போகணும்னு அவன் நினைக்கிறான். அவன் எத்தனை நாள் நல்லா இருப்பான்? கண்டிப்பாக அவனும் ஒரு நாள் கெட்டு போவான்ல. அவன் செஞ்ச வேணா அவனுக்கே திருப்பி அடிக்கும்ல. அவனை விட்டுட்டு போங்க. நீங்கள் பாட்டு உங்கள் குலதெய்வத்திட்ட போய் சரணாகதி அடைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பரிகாரம், எளிமையான பரிகாரம் பண்ணணும். அது ரெமெடியை நான் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பதிவில். வாங்க அந்த ரெமெடி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு தேவையானது ஒரு எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் எங்கேயாவது குளம் இருக்கான்னு பாருங்கள். அந்த குளக்கரையில் போய் நின்றுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டுங்க. வேண்டிட்டு உங்கள் கிட்ட இருக்க குறையெல்லாம் உங்களுடைய மனதில் என்னென்ன குறை இருக்கோ அதையெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் கருப்பு புள்ளிலாம் இல்லாமல் இருக்கணும் அந்த எலுமிச்சம்பழம். அதை உங்கள் தலையை சுற்றி போடுவோம் இல்லையா,
திருஷ்டி சுற்றுவோம் பாருங்கள், அந்த மாதிரி சுற்றி உங்கள் தலைக்கு பின்னாடி தூக்கி எறிந்து விடுங்கள். அதுக்கப்புறம் அந்த குளத்துல போயிட்டு நீங்கள் குளிச்சிடுங்க. குளித்து முடிச்சுட்டு கரைக்கு மேலே வந்து உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. கோயில் இருந்தால் கோயிலை சுற்றிட்டு வந்து குலதெய்வம் காலில் விழுந்து எழுந்து, இஷ்ட தெய்வம் காலில் விழுந்து எழுந்து வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ இந்த மாதிரி எளிமையான எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்வினை கோளாறுகளால் எந்த ஒரு பாதிப்புமே வராது. வாழ்க்கை வாழ்வதற்கே, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், எதுக்காகவும் பயப்படாதீங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்